والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனது ஹபீப் நாயகம் இருவுலக இரட்சகர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகளான வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களை நேசிக்கின்ற உன்னதமான ஜமாத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கொண்டு வந்தார். அல்லாஹ் செய்த இந்த பாக்கியம் மிக பெரும் பாக்கியம். வல்ல ரஹ்மான் வாழும் காலமெல்லாம் இந்த பாக்கியத்தில் நம்மை வாழச் செய்து மரணித்தும் மரணிக்காதவர்கள் என்று திருமறையில் சான்று பகர்கின்ற சிறப்பு மிக்க கூட்டத்தில் நம் அத்தனை பேரையும் ஆக்கி அருள் புரிவானாரும் ஆமீன். சங்கைக்கும் மிக்க மேன்மைக்கும் உரிய அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய பல்வேறு அரபு கல்லூரிகளுடைய சங்கைக்குரிய முதல்வர்களே, நம் எல்லாருடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அல்ஹாஜ் ஆலந்தூர் அப்துல் ரஹ்மான் மௌலா என்று அன்போடு அழைக்குகின்ற சங்கக்குரிய அப்துல் ரஹ்மான் மௌலா அவர்களே, பட்டம் வகுப்பு மாணவ கண்மணிகளே, உலகம் முழுக்க நேரலையில் இந்த மஜ்லிஸை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற சங்கக்குரிய ஆஷிகீன்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சங்கக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை, தொடர்ந்து இரவு நடுநிசையில் அல்லாஹ் சம்பந்தமான விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு நாளும் இந்த ரமதான் மாதம் முழுவதும் சங்கக்குரிய பட்டவகுப்பு மாணவ கண்மணிகளும் அத்தாய் கல்வி குழுமத்தினுடைய சங்கக்குரிய முதல்வர்கள், உஸ்தாத்மார்களும் ஒவ்வொரு நாளும் மாணவ கண்மணிகளோடு தங்கியிருந்து அவர்களோடு உண்டு உறவாடி அவர்களோடு நோன்பு வைத்து மதியம் 1 மணிக்கு லொஹரை ஆரம்பித்து அடுத்த நாள் சுபு தொழுகை முடிகின்ற வரை ஒன்றாக இருந்து அமல்களும் மஜ்லிஸுகளும் நடைபெறுகின்ற ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்திருக்கின்றான். இன்னொரு காலகட்டத்துல 1 மாத காலம் அத்தனை முதல்வர்களையும் ஒரு இடத்திலே ஒன்றாக சேர்த்து பார்க்கிற வாய்ப்பும் இல்லை. அவர்களுடைய அற்புதமான நசீஹத்துகளை கேட்கிற வாய்ப்புகளும் இல்லை. இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ் அத்தகைய ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். எனவே சங்கக்குரிய மாணவ கண்மணிகளை, ஒவ்வொரு நாளும் உங்களோடு 27 நாட்களும் அத்தனை முதல்வர்களும் கூடவே இருந்து பல்வேறு இல்முகளை நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். இபாதத்துகளை நம்மோடு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது உண்மையிலே அல்லாஹ் வழங்கிய பெரிய ஞாபகம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. சங்கக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை, அல்லாஹ் சம்பந்தமான அந்த விளக்கங்களிலே அல்லாஹுடைய தாத்து, சிஃபாத்து, அஃஆலு, ஆசார் ஆகிய இந்த விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்ற வகையில் இன்று நாம் அஃஆலுடைய விளக்கங்களை நாம் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளை சிஃபாத்துடைய விளக்கங்களை பார்ப்போம். அடுத்து அவனுடைய தாத்துடைய விளக்கங்களை பார்ப்போம். அடுத்து அவனுடைய அக்வால், ஆசாருடைய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்ப அஃஆலுல்லா, அல்லாஹ்வுடைய அஃஆல் என்பதாகிறது, செயல்கள் என்பதாகிறது. அதை சங்கக்குரிய சூஃபியாக்கள் 7 உசூல்களாக அதை பிரிக்குகின்றார்கள்.
அசலுல் அவ்வல், முதல் அசல் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே எவைகளெல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றதோ படைக்கப்பட்ட அத்தனையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் அதை படைத்தான் என்ற விளக்கம் நமக்கு இருக்க வேண்டும். மாசிவல்லா, அல்லாஹ் அல்லாத என்னென்ன வஸ்துகள் இருக்கிறதோ, வானம், பூமி, சூரியன், சந்திரன், இப்படி உள்ளிட்ட ஆலமில் மலக்கூத்து, ஜட உலகம், பர்சகுடைய உலகம், இப்படி என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் அல்லாஹுடைய செயல் என்பதை நாம் விளங்க வேண்டும். அவனுடைய படைப்பு என்பதை நாம் விளங்க வேண்டும். புதிது புதிதாக உருவாக்குவதும் எவ்வித முன்மாதிரியும் இல்லாமல் உருவாக்குவதும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். லா ஹாலிகுன் லஹு சிவா, அவனை அன்றி வேறு எந்த படைப்பாளனும் கிடையாது. வலா முஹதிஸ் லஹு இல்லா இய்யாஹ், இந்த படைப்புகளை அவனை தவிர வேறு யாரும் உருவாக்க முடியாது என்பதை நாம் இந்த விளக்கத்தை ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹலக்கல் ஹல்க வ சுனஅஹும், படைப்புகளையும் அவன்தான் படைத்தான். அந்த படைப்புகள் என்னென்ன விஷயங்களை படைக்குகின்றதோ அவைகளையும் அல்லாஹ் தான் படைத்தான். ஒரு மனிதன் கல்லுல என்ன செய்யறாரு, ஒரு சிலையை வடிக்கிறாருன்னு சொன்னா, படைப்புகளையும் அவன்தான், அந்த மனிதனையும் அல்லாஹ் தான் படைத்தான். அவன் எதை படைக்குகின்றானோ அந்த படைப்புகளையும் அல்லாஹ்தான் படைத்தான் என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குதிரத்தை அல்லாஹ் என்ன செய்கின்றான், கொடுக்குகின்றான். தன்னுடைய அசைவுகளை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குகின்றான். வஅவுஜத குத்ரத்துக்கும் வ ஹரகத்துக்கும், மனிதர்களுடைய சக்திகள் அல்லாஹ் கொடுத்தது, மனிதர்களுடைய ஹரகாத்துகள் அசைவுகள் அல்லாஹ் கொடுத்தது. அடியார்களுடைய அத்தனை செயல்களும் அல்லாஹுடைய படைப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமின்றி அவனுடைய குதிரத்தோடு அது சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி சொல்கின்றான், அல்லாஹு காலிகு குல்லி ஷைஇன், அத்தனையும் அல்லாஹ்வே படைக்கக்கூடியவன். பிறிதொரு வசனத்துல வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன், அல்லாஹ் உங்களையும் படைத்தான், நீங்கள் செய்கின்றதையும் செய்பவைகளையும், எதை நீங்கள் செய்கின்றீர்களோ, எந்த அமலை செய்கின்றீர்களோ, எந்த ஒரு பொருளை செய்கின்றீர்களோ, எந்த ஒன்றை படைக்குகின்றீர்களோ அவையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தான் படைத்தான் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். பிறிதொரு வசனத்தில் வஅசிர்ரு கௌலக்கும் அவிஜ்ஹரு பி, நீங்க ரகசியமாக பேசுவதாக இருந்தால், அது பகிரங்கமாக நீங்க பேசுகின்ற பேச்சாக இருக்கட்டும், இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், உள்ளத்தில் எழுகின்ற அந்த அசைவுகளை அல்லாஹ் அறிகின்றான். அலா யாலம், அறிய வேண்டாமா, மன் ஹலக, படைத்தவன் யார் என்பதை அறிய வேண்டாமா, வஹுவல் லதீஃபுல் ஹபீர் என்று அல்லாஹ் தனி சொல்லி காண்பிக்கின்றான். எனவே சங்கக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை, அல்லாஹ் அடியார்களுக்கு என்ன சொல்கின்றான் என்று சொன்னால், பித்தஹர்ருஸ், நீங்க ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். எந்தெந்த விஷயங்களில, ஃபி அக்வாலிஹிம் வ அஃஆலிஹிம் வ இஸ்ராரிஹிம் வ இதுமாரிஹிம், ஏன் சொன்னா உங்களுடைய எதை நீங்கள் மறைக்குகின்றீர்களோ அந்த ஒன்றிலும், எதை நீங்கள் ரகசியமா வைத்திருக்கின்றீர்களோ அந்த ஒன்றிலும், எந்த ஒன்றை நீங்கள் சொல்கின்றீர்களோ அந்த ஒன்றிலும், எந்த ஒன்றை நீங்கள் செய்கின்றீர்களோ அந்த ஒன்றிலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான் என்று சொன்னால், லிஇல்மிஹி பிமவாரிதி அஃஆலி, இவர்களுடைய அத்தனை செயல்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அறிகின்றான் என்பதை கொண்டு, அப்ப நம்மளுடைய ரகசிய பேச்சா இருக்கட்டும், நம்மளுடைய செயலா இருக்கட்டும், நம்மளுடைய மறைக்குதலாக இருக்கட்டும்,
இவை அத்தனையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அறிகின்றான் என்கின்ற விதத்துல நீங்க சொல்லாலும் செயலாலும் ரகசியத்தாலும் மறைக்குதலாலும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அறிவுறுத்துகின்றான். ஒரு விளக்கம் நமக்கு நல்ல ஆதாரமாக தெரிகிறது. ஹல்கு படைக்குதல் என்கின்ற அந்த ஒன்று. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குதரத் என்பது தாமானதாக இருக்கிறது, பரிபூர்ணமானதாக இருக்கிறது. அவனுடைய சக்தி என்கின்ற அவனுடைய சிஃபத் இருக்குதா இல்லையா, அது காமிலாவானது, அது தாமானது. லா குசூரன் ஃபிஹா, அதுல எந்த குறையும் இல்லை. அவனுடைய சக்தி பரிபூர்ணமான தாமான கமாலாக இருப்பதன் காரணமாக அவ்வளோ பெரிய சக்தி உள்ள இறைவன் எப்படி படைக்காமல் இருப்பான் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த செயல்கள் அல்லாஹ் தான் படைச்சானா என்ற சிந்தனை வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவ்வளவு பெரிய குதிரத்து உள்ளவன், அவனுடைய குதிரத்துல எவ்விதமான குறையுமே கிடையாது, பரிபூர்ணமான குதிரத்து உடையவன். குதிரத்திருக்கின்ற அவனுடைய சிவத்தே தாத்து இருக்குதா இல்லையா, அது காமிலாவானது. அப்படி உள்ள ஆற்றல் உள்ள அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எப்படி படைக்காமல் இருப்பான். எனவே இந்த படைப்புகளை கொண்டே நாம் விளங்க முடியும், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அத்தனையும் படைத்தது அவன்தான். அத்தனை ஹல்குகளுடைய செயல்களையும் படைத்தது அவன்தான் என்பதை இந்த படைப்பு என்ற ஒன்றை கொண்டு நம்மால் பார்க்க முடியும். சங்கக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை, இப்ப அல்லாஹுடைய இந்த குதிரத் என்பதாகிறது, அல்லாஹுடைய குதிரத் இருக்குதா இல்லையா, சக்தி என்பது மனிதர்களுடைய அடியார்களுடைய அவர்களுடைய அந்த ஹரகாத்துகள், உடலில் இருந்து வெளியாகின்ற ஹரகாத்துகள் இருக்கிறதா இல்லையா, அவர்கள் நடப்பதாக இருக்கட்டும், செயல்படுவதாக இருக்கட்டும், சாப்பிடுவதாக இருக்கட்டும், குடிப்பதாக இருக்கட்டும், இந்த ஹரகாத்துகள், இந்த செயல்பாடுகளை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த செயல்பாடுகள் அத்தனையும், ஹரகாத்துகள் அத்தனையும் அவருடைய குதிரத்து சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய குதிரத்து டச் ஆகாம இந்த ஹரகாத்துகள் உருவாக வரவே வராது. அப்ப நமக்கு நல்ல விளங்குகின்றது, மனிதர்களுடைய செயல்பாடுகள், அவர் நடப்பதாக இருப்பது, அல்லது உட்காருவதாக இருப்பது, அல்லது சாப்பிடுவதாக இருப்பது, என்னென்ன ஹரகாத்துகள் அசைவுகள் இருக்கிறதோ, இந்த அசைவு என்கின்றது சக்தி எதை கொண்டு வருதுன்னு சொன்னா, அசையறதுக்கு ஒரு சக்தி வேணுமா இல்லையா, இந்த சக்தி அல்லாஹ்வுடைய குதிரத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது என்பதை நான் விளங்க வேண்டும். ஹல்குகளுடைய குதிரத்து நாகிசாவானது, அல்லாஹ்வுடைய குதிரத்து காமிலாவாக வானது. இப்ப இந்த ஹரகாத்துகள், முதல் பாயிண்ட் என்னன்னு சொன்னா, எல்லா படைப்புகளையும் அல்லாஹ்தான் படைத்தான், படைப்புகளுடைய செயல்பாடுகளையும் அல்லாஹ்தான் படைத்தான். எந்த முன்மாதிரியும் இன்றி அல்லாஹ் அத்தனை படைப்புகளையும் அவனே என்ன செஞ்சான், உருவாக்கினான் என்பது நம்முடைய இந்த உசூல்கள்ல நம்பர் 1 என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கிப்பிரிய அருமை மாணவ கண்மணிகளை, அப்ப குதிரத்துகள் அத்தனையுமே அவனுடைய தாத்தியத்தான குதிரத்தாக இருக்கிறது. அத்தனை ஹரகாத்துகளும் அவன் குதிரத்து சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய குதிரத் இல்லாம எந்த மனிதனாலும் எந்த மஹ்லூக்காலும் ஹரகாத்து அசையவே முடியாது என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை, அப்போ சிலர்கள் எப்படி சொல்றாங்க, படைப்புகள் மஹ்லூகாத்துகள் தாங்களே தங்களை படைத்துக் கொள்கின்றார்கள் என்பதாகவும் சிலர்கள் சொல்லுகின்றார்கள். மஹ்லூகாத்துகள் தங்களுடைய செயல்களை தாங்களே படைத்துக் கொள்கின்றார்கள் என்று சொல்வதாக இருந்தால், சிலந்தி பூச்சியை நம்ம எடுத்து பார்ப்போம், அல்லது தேனி என்கின்ற அந்த பூச்சியை நாம் எடுத்து பார்ப்போம், அந்த பறவையை நாம் எடுத்து பார்க்கலாம். இதே போன்று எவ்வளவோ பறவைகள் இருக்கிறது, ஹைவானாத்துகள் இருக்கிறது. மின் லதாயிஃபி ஸனாஅத், அதெல்லாம் அப்படின்னா ரொம்ப மிருதுவான உருவாக்குதலாக படைப்புகளாக அவைகள் இருக்கிறது. அன்கபூத்தினுடைய படைப்பு எப்படி இருக்கும், சிலந்தி வலை எவ்வளவு மெலிசா அதனுடைய நூல் இருக்கும், எவ்வளவு செகண்ட்ல அது டக்கு டக்கு தன்னுடைய கூட அது கெட்டுது, எந்த அளவுக்கு என்ன செய்கிறது, அது மற்ற தனக்கு இறைகளை அது தேடுகிறது என்பதை எல்லாம் பார்க்கின்றோம். இப்ப படைப்புகள்லாம் தானா தங்களை படைச்சுக்கிறதாக விளங்கிக்கிட்டோம் அப்படின்னா,
இப்ப இந்த அன்கபூத்து தன்னைத்தானே படைத்துக் கொண்டதா? இந்த நகையில் அணிகின்ற தேனி தனக்குத்தானே படைத்துக் கொண்டதா? எப்படி ரப்பு இல்லாமல் இவைகள் தங்களை தானே படைத்துக் கொள்ள முடியும்? சரி, அப்படியே தங்களை தாங்களே இது படைத்துக் கொண்டதாக இருந்தால் தான் எங்க போறோம் என்பதை அது அறியுமா? நாளைக்கு என்ன செய்ய போறோம் என்பது அதற்கு தெரியுமா? நேற்று என்ன செய்தோம் என்பது அதுக்கு தெரியுமா? நம்முடைய பிந்தைய அமைப்பு என்ன என்பதை அதனால் விளங்க முடியுமா? எந்த இல்முமே கிடையாது. நம்மளும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். நாளைக்கு என்னன்றது நமக்கு விளங்குமா? தெரியுமா? யாருக்காவது நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியுமா? சமீபத்துல வந்த நியூஸ், பொதுவா கேரளால ஒரு பழக்கம், வேலை ஃப்ரீயா இருக்கிற நாட்கள்ல என்ன செய்வாங்கன்னா கபர்களை அவங்களே தோண்டி வச்சுக்கிடுவாங்க. அது ஒரு சோசியல் ஒர்க்காவும் இருக்கும். ஏதாவது ஒண்ணு நம்ம என்ன செய்யணும் என்ற அடிப்படை, உழைக்கணும் என்ற அடிப்படையில் என்ன செய்வாங்க, கபர்களை அவங்களே தோண்டுவாங்க. அந்த வகையில நண்பர்களா சேர்ந்து சில கபர்களை தோண்டினாங்க. திடீர்னு மையத்து ஏற்பட்டா நம்ம அந்த நேரத்தை தோண்ட வேண்டியது இருக்கு, நம்ம ரெடிமேடா தோண்டி வச்சுக்கிறலாம். அதுல ஒருத்தர் வெளிநாடுகள்ல வேலை செஞ்சுட்டு லீவுல ஊருக்கு வந்தவர், நானும் அந்த களப்பணியில ஈடுபடுறேன்னு சொல்லி என்ன செஞ்சாரு, ஒரு கபரை என்ன செய்கிறார், அவர் தோண்டுகின்றார். காலையில் தோண்டுகின்றார், தோண்டிட்டு வீட்டுக்கு தான் போறாரு. மாரடைப்பு ஏற்பட்டு அன்று மாலையே ஒரு மதியமே மரணமாகி அன்று மாலையே அவர் வெட்டிய குழியிலேயே அவர் என்ன செய்யப்பட்டார், அடக்கம் செய்யப்பட்டார். குழிய வெட்டுறோம், யாராவது ஒருத்தவங்க வஃபாத்தானா அவங்களை அடக்கம் பண்றதுக்கு வசதியா இருக்கும், நம்ம ஏதாவது நன்மையான காரியம் செய்வோமே அவர் நினைத்தாரு. ஆனா தான் வெட்டிய குழியில தானே இரவுக்குள் என்ன செய்ய போகிறோம், இன்று மாலையே அடக்கமாக போகிறோம், அடக்கம் செய்யப்பட போகிறோம் என்பதை அவர் அறியவில்லை. படைப்புகள் தங்களை தாங்களே படைத்துக் கொள்வதாக இருந்தால், தங்களை தாங்களே அவைகள் உருவாக்கி கொண்டதாக அவர் செய்தி சொல்லப்பட்டால், விளங்கப்பட்டால், தான் அடுத்து என்ன செய்யறோம் என்ற இல்மு அவங்களுக்கு இருக்குகிறதா? எப்ப தன்னுடைய ஹரகாத்தை, தன்னுடைய செயல்பாடுகளை, அதற்கான இல்மு அவைகளுக்கு இல்லையோ, அப்ப நல்ல தெரிகிறது இவைகள் தங்களை தாங்களே படைக்கவில்லை, இவர்களை படைத்த ஒருவன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. சங்கைக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை நம்ம என்ன விளங்கணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மக்லூகாத்துகள், முஹதஸாத்துகள் என்னென்ன படைக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் அவன்தான் படைத்தான் என்பதை முதல் அசராக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல் அஸ்லு ஸானி, இரண்டாவது அசலு, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுடைய ஹரகாத்துகளை, செயல்பாடுகளை, அசைவுகளை படைப்பதிலே அவன் தனித்தவனாக இருக்குகின்றான். அல்லாஹ் தனித்தவன், எல்லாத்திலும் அவன் தனித்தவன், அவனுக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. அதே போன்று அடியார்களுடைய ஹரகாத்துகளை செய்வது படைத்ததிலே அவன் தனித்தவனாக இருக்குகின்றான். அடியார்களுடைய செயல்களை அல்லாஹ்தான் படைத்தான், படைத்ததில் அவன் தனித்தவனாக வல்லவனாக அல்லாஹ் இருக்கிறான் சொல்றதுனால அடியார்கள் செய்கின்ற செயல்கள் இருக்கு பாருங்க, அந்த செயல்களை விட்டும் அவர்கள் நீங்கி விட்டார்கள் என்று நாம் விளங்க முடியாது. நல்லது செய்யறாரு அல்லது கெட்டது செய்யறாரு, அந்த நல்லதையும் கெட்டதையும் அல்லாஹ்தான் செய்தான் என்று நாம் விளங்கிவிடக் கூடாது. செய்வதற்குண்டான கூவத்தை அவன் தருகின்றான், செய்வதற்குண்டான கூவத்தை, சக்தி அல்லாஹ் தருகின்றான். ஆனால் இக்திசாப் என்கின்ற அந்த சம்பாத்தியம், அந்த இஃப்தியார், தான் எதை செய்ய போகின்றோம் என்பதை அல்லாஹ் அவனுக்கு உண்டான அந்த இக்திசாபை கொடுக்குகின்றான். படைப்புகளுடைய செயல்பாடுகளை, ஹரகாத்துகளை அல்லாஹ் படைப்பதிலே அவன் தனித்தவனாக இருக்குகின்றான் என்று சொல்வதன் மூலமாக அடியார்கள் அவர்கள் செய்கின்ற செயல்கள் இருக்குதா இல்லையா, இது அல்லாஹ் தான், நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்ற இது விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்க நீங்கிவிடக் கூடாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் என்ன செய்கின்றான், சக்தியையும் படைக்குகின்றான், அத்தனை படைப்புகளையும் அவன் தான் படைக்குகின்றான். அதே நேரத்தில் இஃப்தியார் என்கின்றதையும் அவன் தான் படைக்குகின்றான். முக்தாரு ஜமீஅன், முக்தாரையும் அவன் தான் படைக்குகின்றான் என்பதை என விளங்கிக் கொள்ள வேண்டும். அத்தனையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தான். ஆனால் அந்த இக்திசாப் என்கின்ற கஸ்பு என்கின்ற சம்பாத்தியம் இருக்கு பாருங்க, அது அடியாருடைய செயல் என்பதை என விளங்கிக் கொள்ள வேண்டும். அடியார்களையும் அவன்தான் படைக்குகின்றான், அடியாருடைய ஹரகாத்துகளையும் அவன்தான் படைக்குகின்றான். படைப்பதில் அவன் தனித்தவனாக வல்லவனாக அல்லாஹ் இருக்குகின்றான்.
அவன் முன்ஃபரிதாக இருக்குகின்றான் என்று சொல்வதுகின்ற அதே நேரத்தில் அடியார்கள் அவர்கள் செய்கின்ற செயல்கள் இருக்கு பாருங்க, இந்த செயல்களை எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, அல்லாஹ் தான் அதையும் படைத்தான் என்று சொல்லி அவர்கள் செய்கின்ற நல்லது கெட்டதில் செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ் மேல பழியை போட்டு இவர்கள் தப்பித்து விடக்கூடாது. சங்கத்துடைய அருமை பெரியார்கள், இந்த இடத்துல அந்த கஸ்பு அவங்க செய்யறாங்களா இல்லையா, இதுக்கு உண்டான கூவத்தை அல்லாஹ், குதிரத்தை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குகின்றான். அந்த கூவத்தை அந்த அப்துக்கு இருக்குகிறது. ஆனா அந்த கூவத் என்பது நாக்கிசாவான கூவத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தான் படைப்பை படைத்த போதிலும் அதே நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இவன் கஸ்புக்கு அவன் பொறுப்பாளனாக ஆக மாட்டான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஹரக்கத் என்கின்ற அந்த அசைவு இருக்கு பாருங்க, அந்த ஹல்குல் ரப், ரப்புடைய படைக்குதலாக அது இருக்குகிறது. அதே நேரத்தில் கஸ்பு அப்துக்கு உரியதாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்து எப்படி ஒன்றை படைக்க முடியும்? அவனுக்கு எந்த இல்முமே கிடையாது. தன்னுடைய அஜிசாக்கள், தன்னுடைய காலோ, தன்னுடைய கையோ, தன்னுடைய கண்ணோ, தன்னுடைய காதோ, தன்னுடைய நாட்டமோ அது என்ன செய்கிறது என்பதை அவன் அறியாதவனாக இருக்குகின்றான். வலா யுஹீது இல்மன் பிதஃபாஸீல் அஜிஸாயில் ஹரகாத்தில், இவனுடைய அஜிசாக்கள் செய்கின்ற என்பதை அவன் என்ன செய்ய மாட்டான், அறிய மாட்டான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த இல்மே இல்லாத ஒருத்தன் எப்படி என்ன செய்ய முடியும்? படைப்புகளை அவன் படைத்ததாக விளங்க முடியும் என்பதை என விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கத்துடைய அருமை மாணவ கண்மணிகளை, அப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மக்லூக்குகள், படைப்புகள் இருக்குதா இல்லையா, படைப்புகளுடைய அல்லாஹுடைய குதிரத்துடைய தாலுக்கை கொண்டுதான் இந்த படைப்புகளுக்கு குதிரத் சக்தி வருகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அஸலி குதிரத்துடையவனாக அவன் இருக்குகின்றான் என்பதை நாம் ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது அல் அஸ்லு சாலிஸ், அடியானுடைய செயல்கள் இருக்கிறதா இல்லையா, அஃஆலுல் அப்து, அடியானுடைய செயல்கள் இருக்கிறது. அவன் என்ன செய்கின்றான்? அவன் அதை சம்பாதிக்கின்றான். நல்ல செயலாகவோ கெட்ட செயலாகவோ சம்பாதிக்கின்றான். நல்ல செயலாக அல்லது கெட்ட செயலாக அவன் சம்பாதிக்கின்ற செய்கின்ற அந்த செயல்கள் அது அடியானுக்கு உரியதாகவே இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டத்தை விட்டும் அவைகள் வெளியே போகவில்லை. அவைகள் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடக்குகின்றது. இறைவனுடைய இராதா இல்லாமல் இவைகள் நடக்க முடியாது என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். தான் தீமை செய்கின்றான் என்கின்றது செயல்கள் இருக்கு பாருங்க. இந்த கஸ்பு இவனுக்கு சொந்தமானதுன்னு சொல்ற அதே நேரத்துல அப்ப அந்த கஸ்பை அவன் நாடுகின்றான் பாருங்க. இந்த செயல் அல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு வழங்க முடியாது. இவன் எதை நாடுகின்றானோ இந்த நாட்டம் இராதத்துல்லா, அல்லாஹ்வுடைய நாட்டத்திலே இருக்குகிறது என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவனுடைய நாட்டம் இன்றி அடியானால் எந்த ஒன்றும் செய்ய முடியாது. அது நல்ல செயலாக இருந்தாலும் கெட்ட செயலாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவனுடைய மில்கியத்துல தான் அது நடக்குகிறது. அவனுடைய அரசாட்சியில் தான் அவன் நடக்குகிறது. தரஃபத்த ஐன், கண்ணினுடைய லேஸ் அசைவு கூட அவனுடைய அரசாட்சியில் இல்லாமல், அவனுடைய அதிகாரத்தில் இல்லாமல் நடக்காது. லா லஃப்தத ஹாத்திரின், மனசில் எழுகின்ற சின்ன சின்ன ஊசலாட்டங்களும் கூட லேசா ஒரு செகண்ட் தான் ஒரு ஊசலாட்டம் உருவாகின்றது. இதுவும் அவனுடைய அரசாட்சியில் இல்லாமல் இது என்ன செய்யாது, இது நடக்காது. வலா ஃபல்தத நாதிரின், கண்ணு லேச ஒரு செகண்ட் தான் கண்ணு பார்க்குது. இதுவும் அவனுடைய அரசாட்சியில் இல்லாமல் இது நடக்கவே நடக்காது என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய கலாவை கொண்டுதான் நடக்குகிறது. குதிரத்துக்கு அவனுடைய குதிரத்தை கொண்டுதான் நடக்குகிறது. இராதத்துக்கு அவனுடைய இராதாவை கொண்டுதான் நடக்குகிறது. மஷியத்தை அவனுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடக்குகிறது.
இப்ப ஷர்ரு தீமை, ஹைரு நன்மை, நஃபு பிரயோஜனம், லர்ரு இடையூறு, இஸ்லாம் இஸ்லாமாகுவது, குஃப்ரு குஃபராகுவது, இர்ஃபான் ஒரு விஷயத்தை அறிவது, வல் நுக்ரு ஒன்றை மறுப்பது, வல் ஃபௌஸ் ஒரு வெற்றி, வல் ஹஸரான் ஒரு நஷ்டம், வல் கபாயத் ஒரு அழிச்சாட்டியம், வல் ருஷ்து ஒரு நேர்வழி, வல் தாஅத் ஒரு வழிபடக்கூடியது, வல் இஸ்யான் மாறு செய்யக்கூடியது, வல் ஷிர்கு ஷிர்கு, வல் ஈமான் ஈமான், இவை அத்தனையுமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடக்குகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். லா ராத்த லிகலாயிஹி, அவனுடைய கலாவை யாராலையும் மாற்றவே முடியாது. கண்ணினுடைய லேச அசைவாக இருந்தாலும், மனதினுடைய ஒரு லேசான ஊசலாட்டமாக இருந்தாலும், கண் இமையுடைய ஒரு அசைதலாக இருந்தாலும், லா யஜ்ரி என்ன செய்யாது, அவனுடைய அரசாட்சியில் இல்லாமல், அவனுடைய அதிகாரத்தில் இல்லாமல் இவைகள் எவையும் நடக்காது என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். மிகப்பெரிய அருமை மாணவ கண்மணிகளை, அடியான் நன்மை செய்கின்றான் தீமை செய்கின்றான் என்கின்ற அந்த கஸ்பு இருக்கு பார்த்தீங்களா, பிமா கசபத்த ஐதீக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானு, அவருக்கு கைகள் செய்து கொண்ட அந்த சம்பாத்திய கொண்டதின் காரணமாகத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானு. இந்த கஸ்பு அடியானுக்குரியதாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடக்குகிறது என்பதை நான் விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம இவனால என்ன செய்ய முடியாது, சுயமா ஒரு கெட்டதை கூட நினைக்க முடியாது, சுயமா ஒரு நல்லதை கூட நினைக்க முடியாது, நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும். அதனால தான் நம்ம இப்படி என்ன செய்கின்ற தாலிமில் விளங்குறோம். அது தீமையாக இருக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும், புரோஜனமாக இருக்கட்டும், அல்லது இடையூறாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், அல்லது குஃபராக இருக்கட்டும், இர்ஃபானாக அறிவதாக இருக்கட்டும், அல்லது முக்கர் மறுப்பதாக இருக்கட்டும், ஃபௌஸ் வெற்றியாக இருக்கட்டும், அல்லது குஸரான் நஷ்டமாக இருக்கட்டும், வல் கவாயத்து எனது வரம்பு அழிச்சாட்டியம் செய்வதாக இருக்கட்டும், ஒரு ருஷுது நேரான பாதையாக இருக்கட்டும், தாஅத்தாக இருக்கட்டும், ஒரு இஸ்யானாக இருக்கட்டும், ஷிர்காக இருக்கட்டும், ஒரு ஈமானாக இருக்கட்டும், இவை அத்தனையும் என்ன செய்கிறது, அவனுடைய கண் அசைவு இல்லாமல், அவனுடைய மில்கியத்தில் இல்லாமல் இவை எதையும் நடக்காது என்பதை நாம் ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் இப்படி சொல்கின்றான், யுதில்லு மையஷா வயஹ்தி மையஷா, நாடியவர்களை நேர்வழி காட்டுகின்றேன், நாடியவர்களுக்கு நான் வழியை கெடுக்குகின்றேன். அதனால அல்லாஹ் இப்படி சொல்றான், லா யுஸ்அலு அம்மா யஃஅலு வஹும் யுஸ்அலு, அவன் செயலை பற்றி யாருமே கேள்வி கேட்கப்பட முடியாது. மஹ்லூக்குகள் தான் கேள்வி கேட்கப்படக்கூடியவர்கள். நம்ம தான் கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். நம்ம கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அததான் அல்லாஹ் சொல்றான், லா யுஸ்அலு அம்மா யஃஅல், அவன் என்ன செய்யறான், அல்லாஹ் என்ன செய்யறான் என்பதை யாராலும் என்ன செய்ய முடியாது, எந்த கேள்வி யாராலும் கேட்க முடியாது. இவர்கள் தான் என்ன செய்யணும், பதில் சொல்லணும், கேள்வி கேட்கப்படக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றான். சங்கைக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை, இப்ப நான்காவது அசல் அல் அசல் ராபிய, அன்னல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹல்குகளை படைப்பதை கொண்டு பேர் உபகாரம் அவன் செய்கின்றான். அல்லாஹ் அந்த ஹல்குகளை படைச்சிருக்கான் பாருங்க, மலக்குகளை படைச்சிருக்கான், ஜின்களை படைச்சிருக்கான், ஷைத்தான்களை அல்லாஹ் படைச்சிருக்கிறான், மற்ற இதர மஹ்லூகாத்துகளை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஆலமுல் மலக்கூத்தா இருக்கட்டும், பர்ஸகா இருக்கட்டும், ஷஹாதத்தா இருக்கட்டும், அல்லது இந்த உலகத்தில் இருக்க அத்தனை கோள்கள், நட்சத்திரங்கள், இந்த சந்திரனாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், வானமாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், ஜமானாக இருக்கட்டும், மக்கானாக இருக்கட்டும், இந்த படைச்சல் அல்லாஹ் படைச்சதை கொண்டு பேர் உபகாரம் அல்லாஹ் செய்திருக்கின்றான். முன்மாதிரி இல்லாம அல்லாஹ் உருவாக்கியதை கொண்டு பேர் உபகாரம் அல்லாஹ் செய்திருக்கின்றான். அடியார்களை நீங்க நன்மை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஏவுகின்றான் இல்லையா, இப்படி ஏவுதலை கொண்டு அடியார்களுக்கு நன்மை செய்திருக்கின்றான். ஆனா அதே நேரத்துல ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும், லம் யகுனில் ஹல்கு வ தக்லீஃபு வாஜிபன் அலை, இப்படி படைச்சுதான் ஆகணும் என்ற எந்த அவசியமும் அவனுக்கு இல்லை. இப்படி நன்மையின் பால் அடியார்களை நிர்பந்தப்படுத்தி
தொலை வைக்கிறது, அடியார்கள் நிர்பந்தப்படுத்தி நோன்பு பிடிக்க வைக்கிறது, அடியார்கள் நிர்பந்தப்படுத்தி ஜகாத் கொடுக்க வைக்கிறது. இப்படி இந்த தக்லீஃப் இருக்கு பாருங்க, இதை செய்யணும் என்ற அவசியமும் அல்லாவுக்கு இல்லை. ஆழமா விளங்கணும் சங்கீதக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை. இந்த படைப்புகளை படைத்ததை கொண்டு அல்லாஹ் பேருபகாரம் செய்திருக்கின்றான். முத்தஃபல்லிலுன், பேருபகாரம் அல்லாஹ் செய்திருக்கிறான். முன்மாதிரி இல்லாம உருவாக்கின இவைகளை கொண்டு அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு பேருபகாரம் அல்லாஹ் செய்திருக்கிறான். அதே போல வந்து அல்லாஹ் நிர்பந்தப்படுத்துறான் பாருங்க, யஅமுரு பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். இந்த தக்லீஃபை கொண்டு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பேருபகாரம் செய்திருக்கின்றான். அதே நேரத்துல படைச்சித்தான் ஆகணும் என்ற எந்த கட்டாயமும் அவனுக்கு கிடையாது. பேருபகாரம் தக்லீஃப் சொல்லி பேருபகாரம் செய்யும் என்ற எந்த அவசியமும் அவனுக்கு கிடையாது என்பதை நாம் 4வது அசலிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கீதக்குரிய அருமை மாணவ கண்மணிகள், அஸ்ஸலுல் ஹாமிஸ், 5வது அசல் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் நினைத்தான் என்று சொன்னால், அவன் நாடினான். இப்ப வந்து அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. அவங்க சக்திக்கு மீறி அல்லாஹ் அவங்க வந்து என்ன செய்ய மாட்டான், தக்லீஃப் செய்ய மாட்டான், நிர்பந்திக்க மாட்டான். இது குர்ஆனுடைய ஆயத்து. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. அவங்களுக்கு சக்தி இல்ல, சக்தியை மீறி அவங்களை அல்லாஹ் நிர்பந்தப்படுத்த மாட்டான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. இந்த 5வது அசல்ல நம்ம விளங்க வேண்டியது என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தனுக்கு சக்தியே இல்லை, ஆனா அவனை அல்லாஹ் செய்ய சொல்லுகின்றான் என்று வச்சுக்கோங்க. ஒருத்தனுக்கு முடியல, 1000 ரக்காத்து வந்து அவனுக்கு தொலை முடியல, அல்லாஹ் 1000 ரக்காத்து தொலை சொல்றான். அல்லது வந்து முத்தவாசினால நோன்பு பிடிக்க முடியாது, முத்தவாசினால நோன்பு பிடிக்க அல்லாஹ் சொல்றான். இரவு பகல அமல் செய்யறது அவனுக்கு சாத்தியம் இல்லை, இரவு பகல அமல் செய்ய சொல்றான். அது குடும்பத்துக்கு சம்பாதித்து போடும்படி அல்லாஹ் சொல்கின்றான். அவனால முடியல, குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அவனால செய்ய முடியல. இப்படி ஒருத்தனுக்கு சக்தியை மீறி அல்லாஹ் அவனை வந்து நிர்பந்தப்படுத்த முடியுமா, அவனுக்கு அது ஜாயிஸ் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு என்ன அல்லாஹ் வந்து என்ன ஒண்ணு சொல்றான்னா, எனக்கு அது சக்தி இருக்குது, சக்தி இருக்கு போய்தான் அல்லாஹ் எனக்கு சொல்றான் என்பது மட்டுமல்ல, அது லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. இன்னொரு விதத்துல நம்ம என்ன விளங்கணும்னு சொன்னா, அல்லாஹ் யாருக்கு என்ன சொல்றானோ என்ன செய்யறானோ அதுதான் அவன் இறைவன். சக்திக்கு மீறிய அல்லாஹ் ஒரு உத்தரவு போடுகின்றான் என்று சொன்னார். அன்னஹு யஜூஸு அலல்லாஹி சுப்ஹானஹு அய்யுகல்லிஃபல் ஹல்க மா லா யதீகுனஹு. அவங்களுக்கு முடியாட்டாலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியாரை, அந்த ஹல்குக்கு அல்லாஹ் தக்லீஃப் கொடுப்பது என்பது அவனுக்கு ஜாயிஸ் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது எப்படி நமக்கு இது எப்படி ஜாயிஸ் ஆகுன்ற சிந்தனை லேச வந்துச்சுன்னு வச்சுக்காங்க. அப்படி வந்து இப்படி சொல்றது ஜாயிஸ் இல்லைன்னு வச்சுக்காங்களேன். குர்ஆன்ல இந்த வசனத்தை அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்க மாட்டான். ரப்பனா லா துஹம்மில்னா மா லா தாகத லனா. எங்களுக்கு முடியாதத ரப்பே எங்கள் மீது நீ சுமத்தி விடாதே அப்படின்னு நம்ம துஆவை சொல்றோம் பாருங்க. இந்த துஆவே நமக்கு என்ன அறிவிக்குதுன்னா, ரப்பு நினைச்சால் முடியாததையும் அவனால் என்ன செய்ய முடியும், செய்ய சொல்ல முடியும் என்பதைதான் இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அபூ ஜஹலுக்கு இஸ்லாத்தை ஏவும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். அபூ ஜஹலுக்கு உண்மையை சொல்லி, பஷீர சொல்லி, நதீர சொல்லி அபூ ஜஹலுக்கு ஏவும்படி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டான். அபூ ஜஹல் இஸ்லாத்துக்கு வரமாட்டான் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அபூ ஜஹல் எந்த ஒரு காலகட்டத்திலும் முஃமினாக மாட்டான் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு 2 நாளுக்கு முன்னால் உள்ள தாலீமை நம்ம அதை பார்த்தோம். இருந்த போதிலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அபூ ஜஹல் வரமாட்டான் என்று தெரிஞ்சும் கூட அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருக்கு நன்மை ஏவி தீமை தடுக்கும்படி பெருமானாருக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உத்தரவிட்டான். இந்த விஷயம் நமக்கு எதை உணர்த்துதுன்னு சொன்னா, சங்கக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை,
ஒருத்தனுக்கு சக்தி இருந்தா தான் அல்லாஹ் ஏவுவான், ஏவுறது கூடும், ஏவுறது முறை என்ற முறைகளெல்லாம் எதுவுமே கிடையாது. அவன் மாலிக்கின் முன்கு, அவன் நம்மளுடைய இறைவன், அத்தனையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதனால அவனுக்கு கூடுமா கூடாதுன்னா, சக்தியை மீறி ஒருத்தருக்கு முடியாததையும் அல்லாஹ்வால் என்ன செய்ய முடியும், செய்ய சொன்னா செய்யணும், செய்யறது அவனுக்கு ஜாயிஸ், அல்லாஹ்வுக்கு அது கூடும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலு சாதிஸ், ஆறாவது அஸ்ஸலு, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் தவறு செய்யாமலே அவனை வேதனைப்படுத்துவது அல்லாஹ்வுக்கு கூடும், அவனுக்கு தகுதியானது. தவறு செஞ்சாதான் தண்டனை கொடுக்கணும் என்ற அவசியம் இல்லை அல்லாஹ்வுக்கு. அன்னிலில்லாஹி அஸ்ஸ வஜல் ஈலாமுல் ஹல்கி வ தஅதீபுஹு மின் கைரி ஜுர்மின் சாபிகின். முன்னால எந்த தவறும் அவன் செய்யல, எந்த தவறும் செய்யல என்பதற்காக அவன் விடும் என்ற அவசியமும் கிடையாது. அல்லாஹ் அவனை தண்டிக்க முடியுமா, அவனை வேதனை செய்யறது கூடுமான கூடும், அது அல்லாஹ்வுக்கு உண்டான தகுதி, இறைவன் என்பதற்குண்டான ஆற்றல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது அவனுடைய ஹக்கு, அதை பேசுறதுக்கு யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது. வமின் கைரி சவாபில் லாஹிகின், பின்னால எந்த நன்மையும் செய்ய மாட்டான், நற்காரியங்கள் எதுவுமே செய்ய மாட்டான், முன்னால எந்த நன்மையும் அவன் செய்யல, ஆனால் அல்லாஹ் நினைத்தால் ஒரு ஹல்கை தண்டிப்பதற்குண்டான முழு உரிமை அவனுக்கு உண்டு. அதை கேள்வி கேட்க யாருக்கும் தயாரில்லை. அதனாலதான் லா யுஸ்அலு அம்மா யஃபால், அவன் செய்யறதை யாருமே கேள்வி கேட்க முடியாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முத்தசிஃபுன் ஃபீ முல்கிஹி, அவனுடைய அரசாட்சிக்கு முழு தகுதி உடையவராக இருக்கின்றான். ஆட்சி, அதிகாரம், அரசாட்சி அத்தனையும் அவனுக்கு சொந்தமானதா இருக்கிறது. அதே நேரத்துல அல்லாஹ் தன்னுடைய அரசாட்சியில வரம்பு மீறி விட்டான் என்பதாக நாம் நினைத்து விடக்கூடாது. வலா யதஸவ்வர் ஐ யஅதுவ தஸர்ருஃபுஹு முல்குஹு, அவனுடைய அரசாட்சி வரம்பு மீறியது என்பதாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. வரம்பு மீறியதுன்னா பொதுவாக நம்ம எதை சொல்லுவோம், லுல்முன்னு நம்ம என்ன சொல்லுவோம், அடுத்தவனுடைய அனுமதி இல்லாமல் அவனுடைய சொத்துரிமை எடுப்பது, அவனுக்கு ஒரு என்ன செய்யறது, தீமையை ஏற்படுத்துவது, அவனுக்கு ஒரு நஷ்டத்தை உருவாக்குவது, அவனுடைய ஒரு பொருளை எடுப்பது, இதுதானே லுல்மு. இங்க அல்லாஹ்வுடைய விஷயத்துல அடுத்த சொத்து எது இருக்குது, மொத்த சொத்துமே அவனுடைய சொத்து. இன்னொரு சொத்து, இன்னொரு முல்கு, இன்னொரு மில்கியத்து இருந்து அதுல போய் கை வைக்கிறது தான் லுல்முன்னு அர்த்தம். இங்க அடுத்த சொத்து என்பதே கிடையாது, எல்லாமே அவனுடைய முல்காச்சு, ஆட்சி அதிகாரம் அத்தனையும் அவனுடையதாச்சு. அத்தனை சிபாத்துகளுக்கும் அவனையே காமிலானவனாக அல்லவா அவன் இருக்குகின்றான், அவனே பரிபூர்ண சிபத்துடையவனாக அல்லவா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இருக்குகின்றான். இதுல இன்னொரு மில்கில போய் வரம்பு மீறினது கிடையாது. வரம்பு மீறி லுல்முன்னு என்ன அர்த்தம், செய்யாத ஒன்றை என்ன செய்யறது, செய்யறது, அவன் அனுமதி இல்லாம அடுத்தவனுடைய பொருளை போய் என்ன எடுக்கிறது, அவன் கடையை போய் என்ன செய்யறது, திறந்து நஷ்டத்தை உருவாக்குறது, இது அடுத்தவனுடைய கடையில அவனுடைய அனுமதி இல்லாம இங்க இன்னொருத்தவனுடைய யார் இருக்கிறான், இன்னொரு மில்கியத்தின் என்ன இருக்கு, எல்லாமே அவனுடைய மில்க் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கத்துரிய அருமை மாணவ கண்மணிகளை, ஒவ்வொரு முஹாலுன்னு அலல்லா, இது அல்லாஹ்வுக்கு முஹாலாகும். சங்கத்துரிய அருமை மாணவ கண்மணிகளை, எல்லாமே அவனுடைய அரசாட்சி. ஒரு ஹல்க படைப்பை அவன் என்ன செய்யலாம், அவன் தவறே செய்யாத நிலையிலையும் எந்த தவறுமே முன்னால நடக்கல என்றாலும் கூட அல்லாஹ் என்ன செய்ய முடியும், வேதனை செய்வது அவனுக்கு கூடும், லில்லாஹி அவனுக்கு உரியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மளே அந்த வேலையை செய்யத்தானே செய்யறோம். ஆடு மாடுகளை அறுக்கிறோமா இல்லையா, ஆடு மாடுகளை மனிதர்கள் அறுக்கிறாங்க இல்லையா, அது நோவினப்படுத்துறது தானே. அது இந்த ஆடு தப்பு பண்ணிச்சா, மாடு தப்பு பண்ணிச்சா, ஒட்டகம் தப்பு பண்ணிச்சா, தப்பு பண்ணதுனாலயா நம்ம என்ன செய்கின்றோம், அதை நம்ம வேதனைப்படுத்துறோம். அறுக்குதல் என்பது ஒரு வேதனை தானே, அதுல துடி துடிச்சுத்தானே என்ன செய்யுது, அது இறந்து போகுது. நமக்கே ஒரு விஷயம் நல்லா தெரியுது, ஆடு மாடு நமக்கு எந்த தவறும் செய்யாத நிலையில
நாம் அதை வேதனைப்படுத்துவது நமக்கு கூடும் என்று வருகின்ற பொழுது அல்லாஹ் விஷயத்துல இப்படி ஒரு சிந்தனையே வரக்கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை, 7வது அசலாகிறது, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் எதை நாடுகின்றானோ அதை அவன் செய்வான். அதே நேரத்தில் அவன் நல்லதுதான் செஞ்சாகணும் என்ற எந்த அவசியமும் இல்லை. ஃபலா யஜிபு அலைஹி ரிஆயத்துல் அஸ்லஹ் இபாதி, அடியார்களுக்கு அவன் நல்லதுதான் செஞ்சாகணும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. அவன் எதை நாடுறானோ அதை அவன் அல்லாஹ் செய்வான். எந்த ஒன்றையும் அவனுக்கு வாஜிபாக்கவே முடியாது. அவனுடைய ஹக்குல உஜூபு, வாஜிபு, அவசியம், கடமை என்று ஒன்று கிடையவே கிடையாது. அதை நம்ம ஆழமா விளங்கிக் கொள்ள வேண்டும். யார் யாருக்கு ரூல் போடுறது, யார் யாருக்கு அனுமதி கொடுக்கிறது, யார் யாருக்கு சரி தவறு என்று பேசுறது, யார் யாருக்கு கடமை என்று சொல்லுவது, அடியார்களுக்கு நல்லதுதான் செஞ்சாகின்ற எந்த அவசியமும் இல்லை. அதான் சொல்லலா யுஸ்அலு அம்மா யஃஅல் வஹும் யுஸ்அலூன் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மாலிகுல் முல்காக இருக்குகின்றான். அரசர்களுக்கெல்லாம் அரசனாக அவன் இருக்குகின்றான். தன்னுடைய மில்கியத்துல, அரசாட்சியில எதை செயல்படுத்தணும் அவன் நாடுகின்றானோ அதை அத்தனையும் அவன் செய்யக்கூடியவராக அவன் இருக்குகின்றான். இப்ப நல்லதுதான் செய்யணும் என்பது எந்த அவசியமும் அவனுக்கு கிடையாது என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நன்மையை அல்லாஹ் செஞ்சா அப்படின்னா அது அவனுடைய இஹ்சான் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவனுடைய ஃபضل என்பதாக நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒண்ணு செஞ்சான்னு வச்சுக்கங்களேன், அதுல ஒரு ஹிக்மத் இருக்குது என்பதை நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் செய்யறதுல ஒரு ஹிக்மத் இருக்குது, ஒரு அத்ல் இருக்கு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய எல்லா செயல்பாடுகளும் ஹிக்மத் நிறைந்ததாக இருக்குகிறது. ஆனால் சில விஷயங்கள் வெளியே தெரியாமல் கூட இது செய்யலாம், இருக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லா யுஸ்அலு அம்மா யஃஅல் என்ற இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, இந்த ஆயத்து இருக்கு பாருங்க, இது அவனுடைய பரிபூர்ணமான கமாலியத்தான ஹிக்மத்தை காண்பிக்கிறது. அவனுடைய ஆழமான ஜல்ல ஜலாலுடைய அந்த இல்மை வெளிப்படுத்துகின்றது. எந்தெந்த இடத்துல எதை வைக்கணுமோ அதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வைக்கின்றான். அவனுடைய எந்த செயலுமே எந்த ஹிலலுமே கிடையாது, எந்த ஓட்டையும் கிடையாது, எந்த தவறும் கிடையாது. வலா அபஸ், எந்த வீணும் கிடையாது. வலா ஃபசாத், எந்த ஒரு அழிவும் கிடையாது. ஹத்தா யுஸ்அலான், அவன் கேள்வி கேட்கப்படுற அளவுக்கு அவனுடைய செயல்ல எந்த ஃபசாதும் கிடையாது, எந்த ஆபசும் கிடையாது, எந்த ஹிலலும் கிடையாது என்பதை நாம் விளங்க வேண்டும். அவனுடைய செயல் மொத்தமுமே காயத்துல் கமால், பரிபூரணத்தினுடைய உச்சமாக இருக்கிறது. அவன் தீர்ப்பு வழங்குவதாக இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா, அப்போ இந்த மனுஷன் நல்ல ஆழமா யோசிச்சாலே அல்லாஹ்வுடைய அந்த ஹிக்மத்தை புரிய முடியும். ஆழமான சிந்தனையோடு, ஆழமான உள்ளத்தோடு, தெளிவான பார்வையோடு மனிதன் சிந்திக்க ஆரம்பிச்சான்னு சொன்னா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த ஹிக்மத்தை புரிய முடியும். சங்கக்குரிய அருமை மாணவ கண்மணிகளை, அப்போ ஒரு அடியான் அவன் இப்படி அகீதா வைப்பது அவன் மீது வாஜிபாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய விஷயத்துல எந்த சந்தேகமும் வந்துவிடக் கூடாது. கட்டுகளவு சந்தேகம் கூட ஒரு அடியானுக்கு என்ன செய்து விடக்கூடாது, வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பரிபூர்ணமான ஹிக்மத் உடையவன், கமாலான இல்முறை மிகுந்த ஒரு அகீதாவை அப்து கட்டாயம் வைக்க வேண்டும். ஹஸரத் தைலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு தைலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வந்தாங்க. சொன்னாங்க, இன்ன ஃபீ நஃப்ஸி ஷையன் மினல் கத்ரி,
இந்த கலா கதிர் விஷயத்துல என் மனசுல ஒரு லேசான ஒரு ஒரு சின்ன தடுமாற்றம் ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. உடனே அவங்களுக்கு ஹஸரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா பதில் சொன்னாங்க, லவ் அன்னல்லாஹ் அஸப அஹ்லு ஸமாவாத்திஹி வ அர்லிஹி லஅஸபஹும் வஹுவ கைரு ஸாலிமின். அல்லாஹ் வானத்தில் உள்ள மொத்த பேரையும், அல்லாஹ் பூமியில் உள்ள மொத்த பேரையும், வானம் பூமிக்கு மத்தியில் இருக்கின்ற மொத்தத்தையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதாபு செய்தாலும், வேதனை செய்தாலும், அவன் எந்த கைர லாலிம் கிடையாது, அவன் அநியாயக்காரன் கிடையாது, அவன் லாலிம் கிடையாது. லஅஸபஹும் அவர்களை வேதனை செய்வதற்குண்டான முழு சக்தி உள்ளவனாக, தகுதி உள்ளவனாக அல்லாஹ் இருக்கின்றான். அவன் லாலின் கிடையாது. வலவ் ரஹிமகும், வானம் பூமியில மொத்த பேருக்கு அல்லாஹ் கிருபை செய்கின்றான் என்று சொன்னால், லகானத் ரஹ்மத்துஹு அவ்ஸா வ அஃதல், அவனுடைய ரஹ்மத்து விசாலமானது, ரஹ்மத்து ஃபضலானது என்று ஹஸரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காண்பித்தார். லேச கலா கதிர் எனக்கு சின்ன ஒரு தடுமாற்றம் வந்த இடத்துல சொன்னாங்க உபய் இப்னு கஅப், வானம் பூமியில் உள்ள மொத்த பேரையும் அல்லாஹ் வேதனை செய்கின்றான், காரண காரியங்கள்லாம் கிடையாது. அப்படி அவன் வேதனை செய்வது அது எந்த நுல்மும் கிடையாது. மொத்த பேருக்குமே அல்லாஹ் என்ன செய்கின்றான், கிருபை செய்கின்றான். அவனுடைய கிருபை விசாலமானது, அவனுடைய ஃபضல் விசாலமானது என்று என்ன செஞ்சாங்க, பதில் சொல்லி அனுப்பினாங்க. ஒரு முஃமின் எப்படி இருக்கணும்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய கல்புல லேசான ஒரு சந்தேகம் ஒரு முஃமினுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 விஷயத்தை அவர் என்ன செய்ய வேண்டும். ஒன்று, அல்லாஹ்வுடைய கலாம்ல ஸல்லல்லாஹு அஹாதீஸ்கள்ல அதற்கான விளக்கத்தை அவர் தேடணும். கல்புல லேச ஒரு ஹத்தராத்து வருது, ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னா, முதல்ல அல்லாஹ்வுடைய கலாம் ஸல்லல்லாஹு அஹாதீஸ்கள் என்ன செய்யணும், அதற்கான விடையை அவர் தேடணும். அப்படி கிடைக்கல அப்படின்னா அஹ்லுல் இல்மு, அது சம்பந்தமான இல்மு உடையவர்கள்ட்ட என்ன செய்யணும், அது சம்பந்தமான விளக்கங்களை கேட்கணும். குர்ஆன்லயே அல்லாஹ் ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்க ஒரு விஷயத்தை தெரியலன்னா தெரிஞ்சவர்கிட்ட நீங்க என்ன செஞ்சுக்கங்க, கேட்டுக்கங்க. மூன்றாவது, இதுலயும் அவர் என்ன செய்யல, அடையலன்னு சொன்னா, விளக்கம் பெறலன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் அப்படியே சொல்லி சொல்லி அதிலிருந்து ஒரு விளக்கத்தை பெற வேண்டும். அன்னஹு ஹகீம், இது அவனுடைய சிஃபத்தா இருக்குது. அவன் அல் அலீம், இது அவனுடைய சிஃபத்தா இருக்கிறது. அல் ஹபீர், அவனுடைய சிஃபத்தாக இருக்கிறது. இந்த சிஃபாத்துகளை சொல்லி இதிலிருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இந்த விளக்கங்கள் அவருக்கு கிடைச்சிரும். அல்லதி லா யظلم الناس شيئا, எந்த வகையிலும் மனிதர்களுக்கு அவன் தீங்கிழைக்க மாட்டான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றானே, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வ ஹுவ ஸமீஉல் பஸீர். சங்கைக்குரிய அருமை மாணவ கண்மணிகளே, அப்போ அல்லாஹ்வுடைய அஃஆல்கள் சம்பந்தமான ஒரு 7 உசூல்களை நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். நம்ம அதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் அல்லாஹ் யாருன்றது விளக்கம் நமக்கு உட்காரும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து அதனுடைய சிஃபாத்துக்கு சம்பந்தமான விளக்கங்களை நம்ம பார்ப்போம். ஸாத் சம்பந்தமான ஆசார சம்பந்தமான விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒன்றை சொன்னோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்கின்ற பாக்கியத்தையும், மரணிக்கிற கடைசி நேரம் அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று மரணிக்கிற நல்ல நசீபம், எவர்களெல்லாம் பல்வேறு சிதவிகள் பல்வேறு நாட்ட தேட்டங்களை சொல்லி இந்த இஜ்திமாவிலே சந்திப்புரிய உஸ்தாத்மார்களிடத்திலும் மாணவ கண்மணிகளிடத்திலும் துஆ செய்யும்படி கேட்டிருக்கின்றார்களோ, சங்கிக்குரிய உஸ்தாத்மார்கள் மாணவ கண்மணிகளுடைய இபாதத்துகளுடைய அந்த ஒரு வசீலாவை கொண்டு அவர்கள் அத்தனை பேருடைய நாட்ட தேட்டங்களையும் வல்ல ரஹ்மான் அதை பூர்த்தி செய்து தருவானாக, நிறைவேற்றி தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.